ஆமாம் உட்காருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன். முருகப்பெருமானுடைய வேல் எனக்கு காட்சி கொடுத்தது. என்ன விஷயம்? முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காரா? கால் வந்துட்டு வாங்க. என்ன பேக்க கீழே வச்சிருக்கா? இப்போ என்னக்கா பிரச்சனை? வச்சுட்டு வாக்கா, சாமி கூப்பிட்றாக்கா. பாப்பா கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ, உன் புள்ள கூட வாழறதுக்கு எனக்கு மனசு இல்லை. கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ, உங்கள் பிள்ளை கூட சேர்ந்து எனக்கு வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் அதை பற்றி சந்திக்க தயார். எழுத்தில் முடிக்கணும்னாலும் சரி, கோர்ட்டில் முடிக்கணும்னாலும் சரி, அல்லது பஞ்சாயத்தில் முடிக்கணும்னாலும் சரி, அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் பிள்ளையை மிரட்டி கொண்டு வந்து வீட்டில் விட்டு வந்திருக்கான். இதான் உண்மை. அவனுடைய மனது அப்படி வருவதற்கு யார் காரணம்? நேரம் காரணமா அல்லது வீட்டில் உள்ளவங்க காரணமா? என்ன காரணத்தினால இந்த நிலை ஏற்பட்டது என்பது தெரியணும். ஆனால் ஓம் பிள்ளை மனத்தை பார்த்தேன், அவளும் 60% தான் அவங்க கூட வாழறதுக்கு விரும்புதான். அவள் மனத்திலையும் ஆழமாக சேர்ந்து வாழ்ந்துடலாம், இந்த வண்டி நல்லா ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ அவள் உள்ளத்தில் இல்லை. அதனால் அவளை சேர்த்து வச்சா இவ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான், அவன் எப்படி ஏற்றுக்கிட போகிறான்? ரெண்டு ஒரு மனத்தையும் சரி பண்ணி ஒட்டி வாழ வச்சா போதுமான நான் கேட்டுருவேன். ஆனால் ரெண்டாம் தரமும் என்கிட்ட வந்து நீங்கள் கண்ணீர் குடிக்கக்கூடாதே. உண்மையா இல்லையா? கால் வந்துவாங்க. டைம் கொடுத்து பார்ப்போமா? சரி. அப்படியா? வாங்க செல்ல குட்டிகளே, ஒரு சின்ன வாய்ப்பு. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமைக்கு முன்னே ஒரு முறை உன் பிள்ளைய அவனோட சந்திக்க வைக்கிறேன். அந்த சந்திப்பில் அவங்களுடைய மனநிலைகளையும் ஆழ்நிலைகளையும் விதிநிலைகளையும் ஆராய்ந்து அதுக்கு ஒரு முடிவு எடுத்து தெளிவுபடுத்துவோம். அதுவரை நீ பொறுமையாக ஜெயிச்சு. சரியா? ஆத்திரப்படக்கூடாது. நீ முடிவெடுக்கலாம், அப்படி நான் முடிவெடுக்க முடியுமா? புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை காலத்தின் அவகாசம் இருக்கிறேன். பொறுத்திரு மகனை. முருகா என்று கூப்பிட்டேன். வந்த உடனே வெற்றி வேல் அப்படின்னு சொன்னேன். என்ன சாமி முருகப்பெருமான் பாட்டு போடுறாருன்னா, சரி முருகன் பக்தர்களுக்கு நினச்சிக்கிட்டேன். உன் வீட்டுக்குள்ள முருகன் இருக்காரான்னு கேட்டேன். இருக்காரா? அவருடைய அடையாளம் என்னமெல்லாம் வச்சிருக்கிய? முருகனுக்கு எத்தனை மனைவி? இருதார யோகம் உன் வீட்டுக்குள்ளே இருக்குடா. அதுக்காக தான் அவரை நான் கூப்பிட்டேன். ஆனால் அப்படி இல்லாமல் மாற்றி அமைக்கக்கூடிய விதிக்காகத்தான் புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்து உரைக்கிறேன். கால் வந்துட்டு வாங்க செல்ல மக்களே. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. வரலாம். வாமா. உங்கள் பிள்ளையை பற்றி உங்கள் உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவளுடைய மனநிலைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதும் தெரியும். என்ன மனநிலைகளில் இதை வெறுக்கிறாள், அடுத்த தேற்றம் என்னென்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது எனக்கு தெரியும். பொறுத்திருந்தால் எல்லாமே கட்டி கொடுக்கிறேன். வாழ வைப்போம். வயிறார சாப்பிட்டு செல்லுங்கள், ஆனந்தமாகவும் இருங்கள். கர்மசாமிக்கு தொழிலை பற்றியும் பையனை பற்றியும் கேட்க வேண்டும். உங்க பேர் என்ன? சிரித்தாள் தங்க பதுமை. அண்ணா உங்க பேர் என்னண்ணே? பொன்னுசாமி. என்ன வணக்கம். கிளாஸில் நான் வெண்ணி தான் விட்டுருக்கேன். வேறு என்னன்னு நினைக்காதீங்க. பையனை கண்ட்ரோல் பண்ணீங்களா? கண்ட்ரோலில் தான் இருக்காரா? உட்காருங்க பார்க்க. ரெண்டே கால் ஆண்டுகள் தொழில் தோந்தமாக பண நஷ்டம், மனவேதனை,
உடல்நிலைகளிலே ஹிருதயம் சம்பந்தமான சந்தேகம் இவைகளெல்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா? காலம் ஹிருதயம் சம்பந்தமான சந்தேகம் சாதாரண சந்தேகம் இல்லை. இழந்த செல்வங்களுக்கு நிகராக வருமானத்தை தரணும், கடனை தீர்க்கணும். வேற என்ன வேணும்? அந்த பையனுடைய மனதை பற்றி மட்டும்தான் நான் கிளாஸ் எடுத்து காட்டினேன். அவனுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி தரேன். என்னை 3:30 மணிக்கு தனியாக பார்த்து போப்பா, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்குப்பா திருமணம்? திருமணம் சம்பந்தமாக யாருக்கு திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கொண்டு வந்தீங்களா? வாழ்க்கை பிரச்சனை யாருக்கு? வாங்க. அது யாரு? வரலாம் பக்கத்தில். நீங்கள் யாரும்மா? எந்த ஊர்? நான் கோயம்புத்தூரில் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? இந்த அம்மா கூட வாழுதாரா? நான் என்னத்தை தடவுதேன்? ஓடா கழுத்தில் போட்டிருக்க தாலியை தேடி தடவுதேன்டானா தான் விஷயம். வருத்தப்பட மாட்டீங்களே. இப்போ அவர் உங்களுக்கு வேணுமா? அவர் வேற மாதிரி சேர்ந்து வாழ்ந்தா அனுப்பிவேன். எனக்கு திருப்தி இல்லை. அவரை சீர்திருத்தி கொண்டு வர முடியுமா என்பதற்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. தெளிவாகத்தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மூடி மறித்து மயக்க நிலையில் நான் பேசலை. ஆனால் அவன் முழு மனதோட வருவான் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டாம். 3 மாத கால அவகாசத்துக்கு பிறகு இதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள். இப்போ 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்க. வெற்றியார் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு. வீட்டுக்குள்ளே தான் தரையில் கிடக்கா பீரோவில் கிடக்கான்னு கேட்காத. வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. உனக்கு கிடச்சிடும். இந்த இவர் நகையை காணாமல் போச்சு, துணிக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளே துணியை பூரா தூக்கி பார்த்தார், கிடைக்க. கடைசியில் செலவுக்கு போட்ட பையன் அவன் எடுத்து வந்து கொடுத்தான். உண்மையா இல்லையா? தீர்த்துருவோம். 3:30க்கு என்னை பார்த்துக்கோங்க. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் வாங்க. பிரகாசி விட என்னம்மா மன வருத்தம்? கால் வந்துட்டு வாங்க. சொல்லு. ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நாம் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் நமது கூட்டாளி. உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். நண்பர்களால் போற்றத்தக்க ஜாதகமாக இருந்தாலும் சில பேர்களால் மன உபாதையை அடையக்கூடிய ஜாதகம் அது. ஆனால் அப்பொழுது பார்த்த ஜாதகத்தில் ராகு கேது என்னும் 2 கிரகங்களால் அவளுடைய மனசு, கல்வி இவைகள் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு தீர்ந்திருக்கும். ஆனால் இப்போ அவளுடைய ஆழ்மனதை பார்த்தேன். சிவாய நம என்று சிந்தித்திருக்கிற பக்தியும் ஞானமும் அவளுடைய ஆன்மாவில் இருக்கு. அதனால் வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு உட்பட இந்த கல்யாணத்துக்குரிய நல்ல காரியங்களை
ஐப்பசி மாதத்துக்கு உட்பட அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி கொடுத்தா போதுமா? இன்னும் கொஞ்சம் கண்டம் முடுங்க, உங்களை பார்க்க கண்டம் முடுங்க. ராகு கேது என்னும் கிரகங்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமலே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஐப்பசி மாதம் வரை டைம் இருக்குது, பொறுமையாக இருங்கள், வெற்றியாக்கி தாரேன், நிதானமாக இருக்கும். சேர்த்து வச்சா போதுங்களா? முழு மனத்தால் நீங்கள் சொல்லலை. பிறகு பார்த்து போங்க. என்ன ஐப்பசி வரை டைம் இருக்குமா? பார்த்து போங்க. ஐப்பசி வரை டைம் இருக்குது, ஆத்திரப்படக்கூடாது. ஓகே, இருங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருவாரூர் 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 மன்னார்குடி முத்துப்பேட்டை திருவாரூர் முத்துப்பேட்டை திருவாரூர் முத்துப்பேட்டை கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை பெற்று வந்தது யார்? கடன்கள் சம்பந்தமாக வரலாம். நான் பெற்ற செல்வம். வாங்க வாங்க வாங்க. உங்கள் ஐயனாரை போய் பார்த்தேன். வீரனார் போன்ற தெய்வங்களோட கூடியிருக்கிற ஒரு தெய்வம். 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான மனவேதனையும் ஒருவருடைய உடல் சம்பந்தமான மனக்குறைகளும் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா? இந்த நிலைகளுக்கு மாந்திரிகம் ஒரு காரணமாக இருக்குமா? கிரகம் ஒரு காரணமா? நிறைய பணங்களை ஏமாந்ததுக்கு என்ன விளக்கம் என்பது உங்களுடைய கேள்வி. காலம் போல வேற என்னப்பா வேணும்? அது கிடைச்சாச்சு, கடன் படாமல் காப்பாற்றுறேன். பணம் 3 விதமாக பணம் கொடுத்துருக்கேன், நீ பார்க்கலையா? ஒன்று வருமானத்துக்கு, இன்னொன்று இருப்புக்கு, இன்னொன்று லைசன்ஸ் வாங்க. பிடிச்சிப்பா, வெற்றி உண்டு, அடிச்சு வரலாம். கர்மதாமிக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக கேட்டு என்ன அப்படின்னா? நான் பிள்ளை சம்பந்தமாக கேட்டு வந்தாங்க. என்னம்மா பிள்ளைக்கு? கால் வந்துட்டாமா? கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா, மாபாரதத்தின் கண்ணா. இன்னும் பக்கத்தில் வா, கண்ட முடி நிமிந்து உட்கார். உன் பக்கத்தில் வந்தோடனே மாரியம்மன், காளி போன்ற தெய்வ சக்தி வருத. எங்கே இருக்கிறாங்க? உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மாவும் உன் வீட்டுக்கு வருது. அதெல்லாம் ஒழுங்காக கும்பிடுறீங்களா? அந்த ஆத்மா வருதுங்கிறது மட்டும் தெரியுது. உன் பிள்ளையில் ஒரு பிள்ளை உன்னை மீறி வாழ்க்கையும் நட்பையும் உருவாக்கி டென்ஷனை உருவாக்கும். ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு கட்டுப்படி வாழ வைக்கும். இந்த 2 பேரையும் சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்த உன் தொழிலை வளமாக்கி தர, செம்மையாக வாழ. அடுத்து என்னை பார்க்கும்போது அது சரியாயிடும். போயிட்டு வா. திருவாரூர் முத்துப்பேட்டை தலைவன் தலைவி. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்னவன் அருள்வான் பாருங்கள். என்ன வேணும்? கண்ணை முடிக்கா 2வது பையனை பற்றி. ரெண்டாவது பையனை தேர வச்சிடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
பௌர்ணமி அன்னைக்கு இங்கே கூட்டுவாங்க, சரியாக்கிடுவோம். 2.5 வருஷமாக கொஞ்சம் தொழில் சம்பந்தமான நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இடைப்பட்டதில் தன்னோடு இருக்கிறவர்களில் சில பேர்கள் பகையாகி பிரிந்து மனவேதனை அடைக்க வைத்தார்கள். அதில் நமக்கு ஏதோ தவறு நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில ஐயப்பாடும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. துர்காதேவி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? பட்டீச்சுரத்தில் இருக்குது. போயிருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் அங்கே இருக்க குங்குமத்தை வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வரணும். அதை ஏன் சொல்கிறோம்ங்கிறத பற்றி விளக்கத்தை இப்போமே ஓப்பனாக சொல்லியிருந்தேன். உன் பையனுடைய உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து வந்துடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த பட்டீச்சுரத்தில் இருக்கின்ற துர்காதேவியோ எருமையை வாகனமாக கொண்டவர். அங்கே இருக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தனா உன் பிள்ளைக்கு மறு உயிர் கொடுத்து மறுவாழ்வு கொடுப்பேன். நான் வாங்கிட்டு வந்துடுவல்ல, கால் வந்துடுவோம். பட்டீச்சுரத்தானை, இந்த பட்டீச்சுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் கொல்லிமலையினுடைய உச்சியிலே அறப்பளீஸ்வரராக அவதாரம் எடுத்தவர். அதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் காக்கும் வண்ணத்தில் இருக்கின்ற அந்த தெய்வம் வழிகாட்டும். உன் தொழில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கித்தார, வெற்றியாக்கி தந்துடுறேன். இன்னொன்று, இடம் டாக்குமெண்ட் சொந்தமாக ஒரு வருத்தம் இருக்குது. அதை நான் தீர்க்கிறதுக்கு 3 மாதம் டைம் இருக்குது. ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு குங்குமத்தோடு வரணும். போயிட்டு வாங்க, கண்டிப்பாக. அதில் என்ன சந்தேகம்? சாப்பிட்டு போங்க, அறவுரையாக போயிடாதீங்க. கர்பசாமிக்கு ஆரூரில் தேரோடும். ஆரூரில் அங்கே இருங்க, நான் கூப்பிடுறது வரை பொறுமையாக இருக்கணும்ல. வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது. யார் வீடுனா என்னையா வீடு? என்ன பன்னாடைன்னா என்னது? கால் வந்துட்டேன். என்ன கத்தியை காட்டுறீங்களா? என்ன விஷயம்? காலநிலையை மறந்து கம்பையும் கும்பையும் காட்டுது. போட்டி பொறாமையால் வெட்டுக்குத்து கொலைபாகம் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. உண்டுமா? இந்த நிலைகளில் இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தான் காரணம் உங்கள் குடும்பத்துக்குள்ள. அவளுடைய மனத்தை மாற்றிட்டோம்னா அங்கே இருக்க பங்காளி அத்தனை பேரும் உள்ள மாறிடுவான். அதனால் அதை செம்மையாக்கி வெட்டியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோமா? அந்த சொத்து சம்பந்தமான விஷயம் முடிய 9 மாதங்கள் ஆகும். பொறுமையாக இருந்தால் வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்னப்பா வேணும்? சந்தோஷமாரு. குங்குமத்தின் நிறம் எடுத்து உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவாயாக. சென்று கர்பசாமிக்கு தம்பி வாங்க. என்ன விஷயம்? கேட்டு வாங்கிக்கோங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று விடுமை தரும். கால் வந்துட்டாங்க. அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துவோம். என்னையா வேணும்? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இடுமை தரும். நீ கேட்குற கேள்விக்கும் நான் சொல்கிற திருக்குறளுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. உண்மையா? அதனால் இப்போ சொந்த பந்தங்களுக்குள்ள முகத்தை உனக்கு காட்ட முடியலை. காவல் நிலையத்துக்கு சென்றாவது மீட்டி விடலாம் என்று முடிவெடுத்தாலும் அது நீ தோல்வியுற்றாய். உண்மையா? யாரை கொண்டு பேசினாலும் நீ எனக்கு தேவையில்லை, நான் போன பாதையே சரி அப்படின்னு சொல்லி உன்னை உதறி தள்ளிட்டாங்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தீயொழுக்கம். கூடாத நட்பு கேடாக முடியும். அந்த மனத்தை மாற்ற முடியுமான்னு பார்க்க கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். பாண்டிச்சேரி வர போகுது என் குதிரை. பிள்ளைய வர வைக்க பணத்தையும் உனக்கு நான் வாங்கித்தாரேன். கிடைச்சிடும். நான் கொடுத்துருந்தேன். போ, சந்தோஷமா. உலக முழுக்க புகழ் வாய்ந்த சென்னிமலை முருகன் கோவில். பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவா. நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு. என்னப்பா கடனும் வேதனையும் தொழிலும் பெற்றது யாருப்பா? வா,
காலம் சொல்லலாம். பவானி ஈரோடு. ஓகே, உட்காரடா தம்பி. நாகம் புற்று சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு? எந்த பக்கத்தில் இருக்கு? கால் வந்துட்டு வா. உட்காருங்க. வந்து நீ ஒரு பெரிய குழப்பமான மனநிலைகளை பெற்றவன். பார்ப்பதற்கு வேதனைக்குரியவனாக இருந்தாலும் பேசும் இடத்தில் தெளிவான விடைகளை பேசுவதை புரிந்து கொள்ளாத நிலைகளும், நீ பேசுவதை மற்றவர்கள் புரிய முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு இதுவரை வாழ்க்கைக்கு உனக்கு தெளிந்த விடைகள் எங்குமே கிடைக்கவில்லை. உண்மையா? உண்மை. இதில் சில காலங்களில் உனக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணிகள் ஏற்பட்டு நீ வேதனை அடைந்தாய். அதில் தொழில் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவானது. வீட்டில் பெண்களுக்கு மன வருத்தமும் உடல் நோயும் ஏற்பட்டு பல கடன்களை பெற்று துயரமடைந்தாய். வண்டி வாகனம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டதில் நீ மிகவும் நஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளியாக சட்டத்தின் முன் நின்று நீ தப்பிக்கப்பட்டாய். உண்மையா இல்லையா? காலம். ஆறுதல் தருவாய் பேமுருகா. இத்தனை நிலைகளையும் மீறி உன் கடன்களையும் தீர்க்கணும், உனக்கு தொழிலும் நல்லாக்கி தரணும். வேற என்னடா வேணும் செல்லக்குட்டி? இந்தா உன் கடனை தீர்த்து தார, என் துணையால் நீ முன்னேறிடுவேன். இன்னையிலிருந்து உன் தரித்திரம் விலகுது. புண்ணியமாறு மகனே, வாழ்க. வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக என் இடத்த விட்டு நீ போயிட்டு வரணும். புரியுதா? பிள்ளை கேட்டு வந்தது யார்? யாருக்குமா குழந்தை வரம்? யாருக்கும் வேணுமா? வாங்க, பிள்ளையை பற்றி கேட்டது வாங்க. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மதுசூதனா, மகாதேவா. வாங்க பக்கத்தில். பெருமாள் கோயில் எங்கே இருக்குமா? தோட்டத்திலே வச்சுருக்கீங்களா? அதான் நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, மதுசூதனா அப்படி கூப்பிட்டேன். அவரை மட்டும் வச்சுருக்கலாம்? எங்கள் அம்மா மகாலட்சுமியும் வச்சுருக்கீங்களா? இருக்குல்ல. காலைல வந்துட்டு வா. வாங்க பக்கத்தில் வாங்க. இப்போ கல்யாணத்தை பற்றி யாருக்கு என்ன கவலையா? எங்கே இருக்கிறார்? சொன்னால் வருத்தப்படுவீங்களா? நீங்கள் உட்கார முடியாது, நின்றுக்கா. நீங்கள் நின்றுக்கா. நம்ம குடும்பம், நம்ம குணங்கள், இவைகளுக்கெல்லாம் மாறுபட்ட குணத்தையும் மாறுபட்ட மனதையும் பெற்று ஒரு பிள்ளை வாழுகிறது. அந்த நிலைகளிலிருந்து நான் மாற வேண்டும். அதுக்கு அரசாங்கமே ஒரு உதவியாக இருக்கிறது. ஆனால் அவன் மனதை கொஞ்சம் மாற்றி ஒரு சில பாதையில் முடிச்சு உடைச்சி சொல்லணுமா, வெளிச்சமாக சொல்லணுமா? ஓகே ஓகே. அவனுடைய நட்புகளை பிரித்து உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்குறேன். அந்த ஒரு கேஸில் நான் அடித்து வெற்றியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, நீ ஜெயிச்சுடுவேன். இந்தா மகளே, ஆனந்தமாக இருப்பாய். உன் பிரார்த்தனை வெல்லும். செல்லுவேன். காலம் பாப்பா. வெந்நீர் அணிந்ததென்ன? என்னப்பா வேணும் உனக்கு? கேட்ட வரத்தை கொடுத்தேன். என்ன வேணும்? கண்ணை மூடி நிமிந்து உட்கார். கண்ணை முடிக்கானல்ல தம்பி. அந்த இடத்தினுடைய பத்திரம் சம்பந்தமாக எதுவும் விலங்கு இருக்கு போல் தெரியுது. ஒருத்தர் யாராவது மணி கொடுத்தாரா? ஒருவனுடைய வாக்குவாதம் இருக்கு. 3 மாதத்துக்குள்ள அதுக்கு நீ அட்வான்ஸ் வாங்க, அத்தனையும் ஜெயிச்சு தரேன். இப்படி ஆமாடா, வாங்கிட்டு என்னை பார்க்கவா. மறந்து போய் இருந்துடாத, ஓடி வந்துரு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு விருதுநகர். உன்னுடைய வீட்டுக்கு இடையில போனேன். ஒரு பாலத்தை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்கு போகணும் போலுக்கு. உங்கள் பாதையில் ஒரு சிறிய பாலம் வருது. அந்த பாலத்தை தாண்டி தான் ஒரு அம்பாள் கோயில் வருது. அது எங்கே இருக்கு? இருக்கு. சரி, முனீஸ்வரனுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு உண்டா? எங்கே இருக்காரு?
கால் வந்துட்டு வாங்க, உங்கள் கோயில் உங்கள் சாமி அது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்காரு. இந்த ஊருக்கா விதூர் நகரா விருதுநகரா? என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? பொம்பளை பிள்ளைக்கா? கண்ணை மூடுங்க. அவள் வாழ்க்கையில் சில இடைஞ்சல்களும் மனவேதனைகளும் இருக்கு. அவன் மனது அதுக்கு காரணமா அல்லது உடைமைப்பட்டவருடைய உள்ளம் சரியில்லையாங்கிறத யோசிக்கணும். கிரகங்கள் சரியில்லாமல் மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். அவன் மனதை செம்மையாக்கி வாழ வச்சுருந்தா போதுங்களா? அவருடைய அதான் உடைமைப்பட்டவருடைய மனதுன்னு சொல்லியிருக்கிறேன். அவனை திருத்தணும். உன் பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஜெயிச்சு தரேன். 3 மாத கால அவகாசத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சு பணம் தந்துட்டேன். சந்தோஷமாக இருக்கு. கடன் தீட்டேன். மாரியம்மாளுக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? என்னது? என்னைக்கு? ஏன் வேணாலும் செய்யலை? உடனே செஞ்சுட்டு வந்து என்னைய பாருங்க, போயிட்டு வாங்க. எங்க கருப்பசாமி? கருப்பசாமி எங்க பாருக்காரு? அதான் கால் வந்துட்டு வா. அதான் கேட்டேன். சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டுருவா. பிள்ளைகள் சர்டிஃபிகேட்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்கு? என் குதிரை நீதிமன்றத்துக்கு போய் நிற்க என்ன விஷயம்? சரி, இவ்வளவு தானே. அதை நம்ம செஞ்சுருவோம். ஆர்டர் அங்கே போயிடுது. அடுத்த ஆர்டரை நான் நிறைவேற்றணும். கால் வந்துட்டு வா, அடிப்போம் ஜம்முன்னு. ஏடா தம்பி, என்ன இருக்கிய? உட்கார். கண்ணை முடிக்கா. என்னையை மட்டும் நினச்சிக்கா. நீ ஓடு. உன் வீட்டில் கொண்டு போய் மனசு மாதிரி எழுந்து ஓடி போயிடுவாங்க. சிதறாமல் கொண்டு போய் வை. ஓடுறோன்னு என்னைய பார்க்க வந்துரு. மகிழ்ச்சியாக இருக்கும்.